அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 20, 2025 அன்னைக்கு நம்மளுடைய உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. இது மிக சிறப்பானதும் மிக தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான தீர்ப்பும் கூட. அது என்னன்னு நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். அதானது மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் ஆளுநர்களுக்கு காலக்கெடு விதிக்க முடியாது. அது என்ன மசோதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சட்டத்தை புதுசாக உருவாக்குறதுக்கோ இல்லை பழைய சட்டத்தில் ஏதாவது திருத்தம் கொண்டு வருவதற்கோ என்ன எப்படி கொண்டு வர போகிறோங்கிறது நம்ம ரஃப்பாக எழுதிட்டு வாங்க முதல்ல அப்புறம் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி முதல்ல இப்படி கொண்டு வரோம், இன்ன நோக்கத்தில் கொண்டு வரோம், இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு முதல்ல ரஃப்பாக கொண்டு வர்ற ஒரு விஷயத்தை தான் சட்ட முன் வடிவு அல்லது சட்ட முன் வரைவு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கொண்டு மாநிலத்தில் ஆனால் சட்டமன்றத்திலையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்னா பார்லிமெண்ட்லையும் விவாதித்து இதில் என்ன திருத்தங்கள் கொண்டு வரணும், மாற்றங்கள் கொண்டு வரணும், இதை கொண்டு வரணுமா வேணாமா அப்படின்னெல்லாம் விவாதித்து ஒரு தீர்மானம் எடுப்பாங்க. அதைத்தான் வரைவும்பாங்க. அதெல்லாம் மாற்றங்களும் திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதை திருத்தங்களை எல்லாம் ஏற்றதுக்கப்புறம் 3/2 பகுதி உறுப்பினர்கள் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் இது சட்டமாக மாறும். அது ஃபைனலாக அதாவது கடைசியாக ஜனாதிபதி ஒப்பு வைக்கும்போது தான் அது சட்டமாக அமல்படுத்தப்படும். இந்தங்க நிறைவேற்ற சட்டத்துக்கு உச்சபட்சமாக கையெழுத்து போட வேண்டியது ஆள் ஜனாதிபதி. இப்போது மாநிலங்கள் அடிக்கடிக்கு ஏதாவது ஒரு திருத்தமோ அல்லது புதிய சட்டத்தையோ உருவாக்கிட்டு கவர்னர்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கிட்டு அடுத்து ஜனாதிபதிகிட்ட இருந்து கையெழுத்து வாங்கித்தாங்கிற மாதிரி எப்போவுமே மாநிலத்துக்கும் மாநில ஆட்சியாளர்களுக்கும் கவர்னருக்கும் பிரச்சனை நடக்கிற வழக்கம். அப்படித்தான் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் போச்சு. ஏற்கனவே இருந்த 2 நீதிபதி கொண்ட குழு என்ன சொல்லிச்சுன்னா, 3 மாதத்துக்குள்ளே கவர்னர் ஆனாலும் சரி ஜனாதிபதி ஆனாலும் சரி அந்த சட்டத்துக்கு உரிமையோ ஒப்புதல் இல்லைன்னா காரணத்தையோ சொல்லிடணும். இல்லைன்னா நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா அது ஒப்புதல் தந்ததாக கருதி அந்த சட்டத்தை அமல்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. இதை கேட்டதும் உடனே கோவிச்சுக்கிட்டோன்னு ஜனாதிபதி போகலை. ஜனாதிபதி உடனே என்ன பண்ணார், ஒரு 14 கேள்வி எழுப்பி நம்மளுடைய நீதிமன்றத்துக்கு அனுப்பி வச்சு அந்த கேள்விக்கான பதில் தான் இப்போது 20 நவம்பர் 2025 அன்னைக்கு வந்தது. அதில் உள்ளது தான் நீங்கள் முதல்ல கேட்டது. ரெண்டாவது அதில் இருக்கிற மிக முக்கியமான பாயிண்ட் என்னடான்னா, மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் ஆளுநர்களுக்கு காலக்கெடு விதிப்பது ஜனநாயக விரோதம். அதானது நம்ம சட்டம் ஏற்றுறதுக்கு முன்னாடி அதை எடுத்து விரைவை கொண்டு இது பண்ணிவிட்டு அது உடனே இவ்வளவு நாளுக்குள்ளே பண்ணணும், இவ்வளவு நாளுக்குள்ளே அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும்னு ஜனாதிபதிக்கோ கவர்னருக்கோ ஒரு நீதிமன்றம் ஆணையிட்டால் அது மக்கள் விரோதம் அப்படின்னு நீதிமன்றமே சொல்லுது. இன்னொன்று ஒரு மசோதா, அதானது மசோதாங்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி சட்ட வரைவோ சட்ட முன் வடிவோ அது நம்ம முதல்ல கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே நீதிமன்றம் அதை தடுக்கவோ இல்லைன்னா கவர்னருக்கு இது பண்ணணுமோ அப்படின்னெல்லாம் சொல்ல முடியாது. அது சட்டமாக இயற்றி ஜனாதிபதி ஒப்புதல் எல்லாம் பெற்று அமல்படுத்தப்படும் போது தான் இந்த அமல்படுத்தணுமா வேணாமா, இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீதிமன்றத்தில் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா நீதிமன்றம் அதில் திருத்தம் செய்யப்படணுமா இல்லை இதை எப்படி செயல்படுத்தலாமா அப்படின்னெல்லாம் நீதிமன்றம் தலையிட வேணுமே மொழிய ஆரம்பத்திலேயே அதானது அது ஒரு சட்டமாக ஏற்றுறதுக்கு முன்னாடியே தலையிடக்கூடாது தலையிட முடியாது அப்படின்னு நீதிமன்றமே இப்போ ஒத்துக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை ஏன் வந்ததுன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்கள் அவங்க அன்னைக்கு இருக்கிற மாநில அரசுகள் சில வேளை அவங்களுடைய கட்சியில் இருக்கிறவங்க அவங்களுடைய சுயலாபத்துக்காகவோ இல்லைன்னா அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளோ இல்லை அதில் பெரும்பான்மையை ஆதிக்கம் செலுத்துகிற சமுதாயத்துக்காகவோ ஏதாவது ஒரு சட்ட திருத்தத்தையோ புதிய சட்டத்தையோ உருவாக்குவாங்க. இது கவர்னர் கையில் வரும்போது அவர் பார்ப்பார், இது மற்ற மக்களை எல்லாம் பாதிக்கிற விஷயமா இருக்குது, இல்லைன்னா இது கொஞ்ச நாள் போனான்னா மக்களுக்கு நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படின்னு எல்லாம் அவர் நினச்சி அவர் பண்ணாமல் வச்சுருந்தா, இவர் உடனே இவங்க என்னடானா கட்டாயம் நீங்கள் அதுக்கு திருத்தம் வேணும்னா சொல்லணும், இல்லைன்னா நீங்கள் அதுக்கு அனுமதி தரணும், அதில் கையெழுத்து போடணும், ஜனாதிபதிகிட்டையும் கையெழுத்து வாங்கி தரணும்னு எப்போதுமே ஒரு சண்டைக்கோழித்தனத்தோட கவர்னர்கிட்ட செயல்படுறதுனால தான் இந்த பிரச்சனை இப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு. ஆனால் இப்போ அந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, கவர்னருடைய நடவடிக்கைகளில் எல்லாத்துலேயும் சும்மா நம்மளுடைய நீதிமன்றம் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ரொம்ப நாள் நீட்டிக்கிட்டே உங்ககிட்ட வச்சிருக்காம அதை காரணத்தை சொல்லி திருப்பி அனுப்பிடுங்க. இல்லை உங்களுக்கு வேறு சந்தேகங்களோ இல்லைன்னா உங்களுக்கு தயக்கம் இருந்தால் அதை ஜனாதிபதி ஒப்புதலுக்கு அனுப்பிடுங்க. உங்ககிட்டே நிறைய நாள் வச்சிருக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிச்சே தவிர காலக்கெடு ஒன்றும் விதிக்கலை. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க ஒப்புதல் கொடுக்கலைங்கிறதுனால 3 மாதம் தான் நாங்கள் ஒப்புதல் கிடைச்சதோ நினச்சி அதை செயல்படுத்தலாம் அப்படின்னு முன்னாடி சொன்ன நீதிபதிகள் எல்லாம் சொன்னதெல்லாம் அது அத்துமீறல் அப்படின்னு விட்டுருக்காங்க. ஒரு அளவோடு தான் நீதிமன்றங்களுக்கு இதில் தலையிட முடியும். அல்லாமல் சும்மா இதில் தலையிடுறது அது பெரிய சட்ட சிக்கல்களை மட்டும் இல்லை, நாட்டுடைய ஸ்திரத்தன்மையை குமைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுக்கொன்று அவங்களுடைய எல்லைகளை மீறாமல் செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி எல்லைகளை மீறி செயல்பட்டால் பாகிஸ்தான் பங்களாதேஷ் மாதிரி ஆயிரும். நம்முடைய நாடு ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய தூண்களாக சொல்லப்படுகிறது சட்டமன்றம், பாராளுமன்றம், இன்னொன்று நிர்வாகம்.
அதாவது சட்டமன்றத்தால் இயற்றப்படுகிற சட்டங்களை செயல்படுத்துகிற நிர்வாகம். இன்னொன்று நீதித்துறை, அதாவது சட்டங்களை விளக்கி அரசியலமைப்புப்படி பின்பற்றப்படுகிறதா அப்படின்னு உறுதி செய்கிறது. இன்னொன்று நாலாவது என்னன்னு கேட்டால் ஊடகம். இவற்றுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு பவர் உண்டு, உரிமை உண்டு, அதிகாரம் உண்டு. ஆனால் இவற்றை எல்லாம் அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு செயல்பட வேண்டிய இடங்களில் செயல்பட்டு சுட்டிக்காட்ட வேண்டியதை சுட்டிக்காட்டுறது தான் தர்மம். அதை மீறி அவங்கவங்க அதிகாரங்களை மீறி அடுத்தவங்க அதிகாரத்தில் தலையிடும்போது அது எப்பமா இருந்தாலும் பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும். அதே சமயத்தில் பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருந்தாலும் மிகப்பெரிய இழப்பையும் பாதிப்பையும் கூட உருவாக்கும். அதனால் இவை அவங்களுடைய செயல்பாடுகளும் உரிமைகளும் எல்லாம் தெரிஞ்சு அந்தந்த வழிமுறைகளில் செயல்பட்டால் நாடு சுபிட்சம்.